கர்த்தருடைய பெரிதான கிருபையினால உங்களுடைய விடுதலைக்காக, ஆசீர்வாதத்துக்காக, வழிநடத்தலுக்காக காத்திருக்கிற ஜனமே, உங்களுடைய நலனுக்காக ஒரு வார்த்தையை அப்போஸ்தலர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து கர்த்தர் இடைப்பட இருக்கிறார். From the book of Acts chapter 9 verse 6. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று தேவனை நோக்கி அவன் வேண்டுதல் செய்தாலும் ஆண்டவர் பதில் கொடுக்கணும்ல. ஆன்சர் பண்ணாமல் இருந்தால் எப்படி? இன்றைக்கி நீங்களும் கூட அநேக மனதில் ஒரு சுமையோடு இருக்கீங்க. எவ்வளோ ஆண்டா ஜெபிச்சுட்ருக்கேன், இன்னும் என்னுடைய குடிகார கணவர் ரட்சிக்கப்படலையே, எவ்வளோ மாதங்களாக வருடமாக நான் ஜெபிச்சுட்ருக்கேன், இன்னும் விக்கிராதனை செய்கிற என் மனைவி ரட்சிக்கப்படலையே. இப்படி பல வகையில் வியாதிக்கும் சாபத்துக்கும் ரோகத்துக்கும் இடம் தந்து போதை வஸ்துகளுக்கு இடம் கொடுத்து என் பிள்ளைங்க மாய்ந்து போய் கொண்டு இருக்கிறாங்களே, என்றைக்கு இவங்களுக்கெல்லாம் விடுதலை கிடைக்க போகுதுன்னு கேட்டுக்கொண்டு இருக்கீங்களா? இது உங்களுக்கான வார்த்தை தான். இது பிரியமானவர்களே, உங்கள் ஜெபத்தை கேட்க ஆண்டவர் ஆவலாக இருக்கிறார். ஆனால் வித் ஒன் கண்டிஷன். அதில் ஒரு சில நிபந்தனைகள் உண்டு. அதை நாம் செய்வோமானால், கடைபிடிப்போமானால் கட்டாயமாக கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்வார். இதே அப்போஸ்தலர் 9:6 வாசிக்கலாமா? அதற்கு கர்த்தர், நீ எழுந்த பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே உனக்கு சொல்லப்படும். இன்னைக்கு தேவனுடைய வழிநடத்தல் தெளிவாக இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க. நீங்கள் வீடு வாங்குற விஷயமா இருந்தாலும் சரி, அல்லது பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்குற விஷயமா இருக்கட்டும், பிள்ளைங்களுடைய திருமண காரியமாக இருக்கட்டும், அல்லது எந்த லோகத்துக்குரிய காரியமாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய காரியமாக இருந்தாலும் சரி, நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே உனக்கு சொல்லப்படும். அப்போ அந்த ஒரு ஸ்டேஜை கடந்தால் தான் அடுத்த ஸ்டேஜுக்குரிய பிளெஸ்ஸிங்ஸை நம்ம பார்க்க முடியும். முதலாவது ஒரு கீழ்ப்படிதலை காண்பிக்கும் போது தான் அடுத்து ஒரு பெரிதான ஆசீர்வாதத்துக்குள்ளே நீங்கள் போக முடியும். என் ஊழிய பாதையில் நான் பார்த்துருக்குறேங்க. பல இடங்களில் கர்த்தருடைய கிருபையினால் சத்தியத்தை நான் சொல்லிட்டு வரனால சில இடங்களில் பாருங்கள், பல ஆண்டுகளாக நம்மோடு பழகினவங்களாக இருப்பாங்க, இல்லை நம்ம ஊழியத்தினால நன்மை பெற்றவங்களாக இருப்பாங்க. அது 20 வருஷமாக இருக்கும், 25 வருஷமாக கூட இருக்கும். ஆனால் திடீர்னு அவங்களுடைய மனதில் அவங்க எதிர்பார்க்குற அல்லாட்டி அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேர்ல்ட்லி பெனிஃபிட்ஸ், இந்த உலக ரீதியான பொருளாதார உதவி அல்லது மற்ற லோகத்துக்குரிய காரியங்கள் நம் மூலமாக, நம்ம லைட் ஆஃப் த வேர்ல்டு மினிஸ்ட்ரி மூலமாக அவங்களுக்கு கிடைக்க சாத்தியமற்று இருக்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, உண்மையாக ஜெபிக்கிறவங்க இப்படி குறை சொல்லையோ இல்லாட்டி குற்றம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. உண்மையாகவே இந்த ஊழியத்துக்காக தொடர்ந்து ஜெபிப்பாங்க, தொகுப்பு கொடுப்பாங்க. ஆனால் நாங்கள் நிறைய இடங்களை பார்த்துருக்குறோம், அவங்க நமக்கு முன்னாடி ஒன்று பேசுகிறதோ நமக்கு பின்னாக தேவையில்லாத லூஸ் டாக் விடுறதையும் பரலோகத்தின் தேவன் பார்க்குறேன். எதுக்கு இதை நான் சொல்லனா, அவங்களுக்காக நான் பரிதாபப்படுகிறேன். I have pity for such immature Christian pastors and believers who are doing gossip. அதாவது புறம் கூறி திரிகிற அந்த காசிப்னு சொல்லக்கூடிய குற்றம் கண்டுபிடித்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறதான அந்த வளர்ச்சியற்ற கிறிஸ்தவ ஊழியர்களுக்காக, விசுவாசிகளுக்காக நான் பரிதாபப்படுகிறேன். காரணம் என்ன, அவங்க நிலைமை ஒரு நாளும் ஒருபோதும் வளர்ச்சி அடைய போகிறதும் கிடையாது, அவங்க கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போய் சேருவதும் கிடையாது. இது எழுதி வச்சு கொள்ளுங்க. ஏன்னா ஓயாமல் தம்முடைய பரிசுத்தவான்களை குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க யார் பார்த்தீங்கன்னா சாத்தான் என்று வெளிப்படுத்தும் விசேஷத்தில் பார்க்குறோம். என் அன்பானவர்களே, நீங்கள் கேட்பதெல்லாம் கொடுத்துட்டா நீங்கள் நல்லவர், நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு உதவி பண்ணிட்டா அவங்க பரிசுத்தவாங்க, மற்ற நேரங்களில் அவங்க யார் ஆகாதவங்களாக இருக்காங்க. அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுய புத்தி மேல் சாய்ந்து போகிறதுனால தான் உங்கள் ஊழியமும் சரி, உங்கள் குடும்பமும் சரி, தேவனுடைய மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் பார்க்க முடியாமல் இருக்கீங்களா? இந்த ஆலோசனை கேளுங்க. குறை சொல்றதை நிறுத்தி நமக்குள் இருக்கிற குறையை நம்ம ஆராய்ந்து பார்த்து அதை களைந்து போட்டு கிறிஸ்துவின் சாயலை காண்பிக்கிற பாத்திரங்களாய் காணப்படும். ஏன்னா அருமையான பேதுரு போன்ற அப்போஸ்தலர்களை கொண்டு கர்த்தர் சபைகளுக்கு எழுதும்போது என்ன சொன்னார்னா, கர்த்தருடைய வருகை வரும்போது நாம் கரையற்றவர்களும் குறையற்றவர்களுமாக இருக்கணும்னு வேதம் சொல்லுது. ஆக இதோ உங்களுடைய புரிதலுக்காக நீதிமொழியின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? Proverbs chapter 3 verses 5 and 6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். அப்பொழுது உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். அப்போ நீங்களும் நானும் முதலாவது கோணலான பாதையில் போகிறோமா இல்லை சரியான பாதையில் போகிறோமாங்கிற அறிவு தெளிவு நமக்கு இருக்கணும். ஒருவேளை கோணலான பாதையாக இருக்குமானால் ஆண்டு சொல்ல ஆலோசனை என்ன? முதலாவது 5ஆம் வசனம் சொல்லுதுன்னா,
உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். உன் சுய புத்தி மேல் சாயாமல். அதோட அர்த்தம் என்னன்னா, நீ எதுவுமே யோசிக்காத முட்டாள்தனமாக நடனான்ற சொல்லலை. இன்றைக்கு தேவனுக்கு அடுத்த காரியங்களில், அதாவது ஆவிக்குரியவன் வேறு ஒருவனாலும் நிதானிக்கப்படான்னு சொல்லப்பட்டிருக்கு. யார் யாருக்கு என்ன அழைப்பு, யார் யாருக்கு என்ன வகையில் அவங்க உழைத்து கொண்டிருக்காங்க தேவ ராஜ்யத்துக்குன்று கர்த்தருக்கு நன்கு தெரியும். அதுக்குரிய பலனோடு கர்த்தர் வருவார். அதை யாராவது கொச்சப்படுத்தினாலோ அல்லது அதை தீங்கு செய்ய நினைத்தாலோ கர்த்தர் அவர்களை கேட்பார். ஏன்னா வேதம் இங்கே சொல்லப்படுவோம், சுய புத்தி மேல் சாயாமல். எனக்கு என்ன பேர் உண்டாகும், எனக்கு எவ்வளோ லாபம் உண்டாகும். இன்றைக்கி ஒரு கூட்டம் ஓடிட்டுருக்கு. அவங்க தே ஆர் யூஸிங் த நேம் ஆஃப் காட். மத வியாபாரிகள்னு அவங்களுக்கு பேர் உண்டு தெரியுமா? அவங்களாம் எப்படிப்பட்டவங்கன்னா, யார் எப்படி நைஸான வார்த்தையை சொல்லி வஞ்சித்து ஏமாத்தணும் ஓடிட்டு. சரி, அப்போது என்னை வசனங்களுக்கும் சத்தியத்துக்கும் அழிந்து போகிற மக்களை குறித்த பாரமும் அல்லது மிஷினரிகளை குறித்த ஒரு மதிப்பும் கனமும் இல்லாதபடி இஷ்டத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிற சத்துருக்களை குறித்து கவனமாக சுய புத்தி மேல் சாயாதே. உன்னுடைய அறிவு தோன்றதெல்லாம், உன்னுடைய செல்ஃபாக நினைக்கிறதெல்லாம் கரெக்டுன்னு நினச்சி நீ போய் மாட்டிக்கிட்டாது. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. பார்த்தீங்களா? முதல்ல சுய புத்தி மேல் சாயாது. சரி, அப்போ அது என்னதான் செய்யுது? கர்த்தரை சார்ந்துக்கோன்றார். உன் முடிகிறத்தோடு கர்த்தரை சார்ந்துக்கும். இன்னைக்கு இந்த ஆலோசனை கேட்டு நடந்தீங்கன்னா தொடர்ந்து கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிற ஆசீர்வாதம் என்ன? வாசிங்க. உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். மூன்றாவது, நினைவு இருக்கணும். அதாவது கண்டினியூஸ் தாட்னு சொல்லலாம். அதாவது உன் நினைவெல்லாம், உன் வழியெல்லாம் அவரை நினைத்துக்கணும். முதல்ல சுய புத்தியுமே சாயாத. ரெண்டாவது, உன் வழியெல்லாம் நீ அவரை நினச்சிக்கோ, முடிவுரைத்தோடு அவரை நம்பு. அப்போ அவர் டைரக்ஷன் கொடுப்பார். இந்த 3 காரியம் நம்ம கை கொள்கிறோமா, இன்றைக்கே நம்முடைய சுயத்தை சிலுவையில் அறைவோம். சுயமென்னில் சாம்பலாய் மாறன்னு பாடினா மட்டும் போதாது. ஆண்டவரே, என் ஆத்துமாவை சரீரத்தை அர்ப்பணிக்கிறேன். எனக்கு பல விருப்பம் உண்டு. இந்த தேசங்களுக்கு போகணும், அந்த தேசங்களுக்கு போகணும், இந்த இடங்கள். ஆனால் கர்த்தருடைய விருப்பம் என்ன என்பதை அறிஞ்சு நம்ம புத்தியாக நடக்கணும். நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற திறமைகள், தாளாந்து, கிருபாவரங்கள் அவர் சித்தமானபடி அவர் விருப்பம்படி நடந்தால் தான் பரலோகத்துக்கு நம்மளும் பத்திரமா போக முடியும். நம்மை கொண்டு பல ஆயிரக்கணக்கான மக்களை கர்த்தர் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். எந்த மேய்ப்பனுக்கு எத்தனை ஆடுகள் என்று கர்த்தர் நியமிச்சிருக்காரோ அதுக்கு ஒன்றும் குறையும் குறையாது, அதுக்கு அதிகமாகவும் வராது. ஆகவே நீங்கள் புத்தியாக உங்கள் சுய புத்தி மேல் சாயாமல், இவங்க அவங்கன்னு கம்பேர் பண்ணாமல் உங்களுக்கு என்ன நியமிக்கப்பட்டிருக்கோ புத்தியாக நடங்க. அப்போ உங்கள் பாதை சிவப்படுத்துவோம். இஃப் யூ நீட் டைரக்ஷன் ஆஃப் காட், தேவனுடைய வழி நடத்த உங்களுக்கு தேவைன்னா இந்த 3 வார்த்தையும் மனதில் வைத்து இந்த ஆலோசனைப்படி நடங்க. சுய புத்தி மேல் சாயாதீங்க, முடியத்தோடு கர்த்தரை சார்ந்து உங்கள் வழியெல்லாம் அவர் நினச்சி கொள்ளுங்க. வார்த்தையை கை கொள்றதான் நினைக்கிறதுன்னு அர்த்தம். 4வது, அவரே காரியத்தை செவ்வைப்படுத்துவார். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அப்போஸ்தலர் 9:6 இந்த ஜனத்தோடு நீ பேசினீரப்பா. இன்றைக்கும் கூட சுய புத்தி மேல் சாய்ந்து, இன்றைக்கு வளர்ச்சி இல்லாதபடி கர்த்தருக்கு கனி கொடுக்க மனதற்று இன்றைக்கு ஒரு செத்த பிரேதத்தை போல இருக்கக்கூடிய மனுஷர்கள் யார் இந்த வார்த்தை கேட்டாலும் அவர்கள் உயிரோடு எழுப்பும் ஆண்டவரே. சுய புத்தினால் ஆண்டு தொடங்கின வியாபாரம் மண்ணாக போயிட்டு சுய புத்தியை சாய்ந்து ஊழியம் என்ற பாதையில் ஓடி இன்றைக்கு வெட்கப்பட்டு அவமானப்பட்டு கிடக்கிறவங்க உண்டு. பேயின் பிடியிலும் நோயின் பிடியிலும் அகப்பட்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிறவங்க உண்டு. ஆகவே கர்த்தாவே, உம்முடைய வெளிச்சத்தில் நடக்க கற்றுத்தார முடிரைத்தோடு உண்மை சார்ந்து எப்போது நினைத்து கொள்கிற, அதாவது வசனத்தின் நடக்கிற அனுபவத்தை தந்து இந்த சாத்தானை, இந்த உலகத்தை ஜெயிக்கிற பலனைத்தார். நீரே பாதையை செவைப்படுத்த வாக்குறுத்திருக்கிறீர். தொடர்ந்து செவைப்படுத்தும். இந்த பிரேயரை, இந்த வார்த்தையை, இந்த ஆலோசனை இருதயத்தில் தாழ்மையை ஏற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுற யாரும் நீ பேர் பேரே ஆசீர்வதியும். ஜீவாதிபதி இயேசு மூலமாக வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி நம்ம ஒவ்வொருடைய பாதையும் சேஷம் அவங்க ஒவ்வொருடைய எதிர்காலத்தின் பாதையும் கர்த்தர் செவைப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. God bless you.